வணக்கம் எல்லாரும். என் பேர் விருஷிகா. இன்றைக்கு நான் என்னோட ரெடி எப்படி சொல்கிறது, ஸ்விட்ச் டு தாமோ. இன்றைக்கி என்னோட வெளிக்கடை வாங்க வீடியோ செய்ய போகிறேன். அதுவும் தமிழில் செய்ய போகிறேன். ஸோ இந்த வீடியோ முழுக்களும் நான் தமிழில் மட்டும் கதைக்க ட்ரை பண்ண போகிறேன். அதில் சில வார்த்தைகள் ஆங்கிலத்தில் வரலாம். ஆனால் நான் அவ்வளோத்துக்கு தவிர்க்க முடியுமா, அவ்வளோத்துக்கு ஆங்கில வார்த்தைகள் தவிர்க்க போகிறேன். நான் வெளிக்கிட்டு கொண்டு இருக்கும்போது என்னை பற்றி சில விஷயங்கள் சொல்ல போகிறேன். நான் ஜஃப்னாவில் பிறந்தேன்னா, நான் கேரளாவுக்கு வரும்போது எனக்கு 6 வயசு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைலில் எல்லாம் டான்ஸ் வீடியோ தான் இருக்கும். ஆனால் நான் அதுக்கு முதல் மேக்கப் வீடியோ தான் செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்தேன். நான் போக என் இன்ட்ரெஸ்ட் மனசு டான்ஸில் தான் கூட இருந்தது. அப்போ நான் மேக்கப்பை விட்டுட்டு நான் டான்ஸ்லேயே ஃபுல்லாக போயிட்டேன். தமிழ் பண்பாடு அழியக்கூடாதுன்றது சரியான முக்கியம். எங்களோட ஜெனரேஷனுக்கு பிறகு எல்லாருக்குமே தமிழ் கொஞ்சம் குறைவாக தான் வருது. அதால் நாங்கள் எவ்வளோத்துக்கு அதை பாதுகாக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு நாங்கள் பாதுகாத்து அடுத்த ஜெனரேஷனுக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும். என்றால் நாங்கள் சொல்லிக் கொடுக்காட்டி யாருமே சொல்லிக் கொடுக்க போகிறது இல்லை. தமிழ் அப்படியே அழிஞ்சிடும். எவ்வளோத்துக்கு நாங்கள் முயற்சி பண்ணி கதைக்கிறோமோ அவ்வளோத்துக்கு எங்களுக்கு வரப்போகிற பிள்ளைகளுக்கும் நல்ல. நடனம் 4 வயசுலேருந்து பழகிறேன். நான் ஃபர்ஸ்ட்டாக பரதநாட்டியம் தான் பழகினான். ஹைஸ்கூலில் பாலிவுட் கிளாஸ் கொடுத்தவங்க. ஹைஸ்கூலில் தான் ஹிப்ஹாப் கிளாஸும் கொடுத்தவினா. அப்போ நான் ஹிப்ஹாப்பில் ஜாயின் பண்ணினான். டான்ஸ் டீம் ஒன்று தொடங்கினான். ஒரு நடன குழு ஒன்று தொடங்கினான், மொன்ட்ரியல் சுட்டீஸ் என்று சொல்லி. ஸோ எல்லோரும் சின்ன பிள்ளைலாம். என் அப்பா அம்மா என்னை டான்ஸ் பண்ண விடையில. என் தமிழ் அப்பா அம்மாக்களை பற்றி தெரிந்தானே பெரிய பிள்ளையானா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆகினா. ஏதாவது ஒரு வழியில் நான் டான்ஸ் கண்டினியூ பண்ணணுமென்று நான் மொன்ட்ரியல் சுட்டீஸ் என்று சின்ன பிள்ளைகளுக்கு டான்ஸ் பழக்க தொடங்கி அவங்கள மேடை ஏற வச்சேன். அதுக்கு பிறகு கொஞ்சமாக வயசு போக எனக்கு டான்ஸில் இருக்கிற ஆர்வம் கூட தொடங்கினது. அதனால் அப்பாண்ட சொல்வழி மீறி நான் டான்ஸ் ஷோ செய்ய தொடங்கினேன் இங்கே மொன்ட்ரியாலில். என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் விளங்கிட்டது எனக்கு டான்ஸில் தான் பெரிய விருப்பம் இருக்குண்டு. அப்போ அவங்களும் என்னை சப்போர்ட் பண்ணி எனக்கு விருப்பப்படி செய்ய விட்டவாங்க. அதுக்கு பிறகு தான் நான் மேக்கப் வீடியோ விட்டுட்டு கூட டான்ஸ் வீடியோ போட தொடங்கினேன். வீடியோஸ் கொஞ்சம் கூட வியூஸ் வர தொடங்கி சில வீடியோஸ் வைரலாக போய் இன்ஸ்டாகிராம் மூலியமாக எனக்கு நிறைய வாய்ப்புகள் வர தொடங்கினது. மேக்கப்பில் இருந்த ஆர்வம் நான் கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன். அம்மா ஐலைனர் செய்யக்குள்ள கதைக்க முடியாது. நான் ஐலைனர் செஞ்சுட்டு வரேன். டான்ஸ் மூலியமாக சந்திச்ச ஆட்கள் என் வாழ்க்கையில் சரியான முக்கியமான ஆட்களாகவும் இருக்கிறாங்க. நல்ல நண்பர்களையும் நான் சந்தித்தேன். நான் என்னோட வெளிக்கடை வாங்க வீடியோவுக்கு இவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் எனக்கு நீங்கள் கேள்வியில் கேளுங்கோ. ஸோ நான் அடுத்த என்னோட வெளிக்கடை வாங்க வீடியோ செய்யும்போது நான் அந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லுவேன். எந்த தமிழும் 100% நல்லமுன்னு சொல்ல வரையில் எனக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான் ஆங்கில வார்த்தைகளை தவிர்த்து கதைக்கிறது. ஏண்டா அது எங்களுக்கு இங்கே பழகி போச்சுது. இந்த வீடியோ நான் தப்பாக பிள்ளையா தவறாதான் சொல்லியிருந்தேன்டா நீங்கள் என்ன திருத்துங்கோ காமெண்ட் செக்ஷனில். அண்ட் அடுத்த வீடியோவில் நான் அதை இன்னும் முயற்சி பண்ணி வடிவாக சொல்லுவேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா.